ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, சிறு வயதிலிருந்தே பள்ளி படிக்கும் காலத்தில் இருந்து சிலரின் கேவல பேச்சுக்கள் தொடங்கி இன்றும் வயது முதிர்ந்தும் இன்னும் கேவல பேச்சுக்கள் தொடர்கதையாக இருக்கிறது உனது விஷயத்தில் என்றால் நீ மாறித்தான் ஆக வேண்டும். ஆம், நீ மாற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீ மாறாமல் எதுவும் உன் வாழ்க்கையினில் மாறப்போவதில்லை. நீ நான் மாட்டேன், இதெல்லாம் எனக்கு சாத்தியப்படாது என்று நீங்கள்தான் சாய் ஒன்றும் நல்லது செய்த பாடில்லை. எனது விஷயத்தில் நான் தான் கர்மா என்ற பெயரில் நிறைய அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். என் அழுகைக்கு முற்றுப்புள்ளியே இல்லாமல் தொடர்கிறது என்று உன் சோக கீதத்தை பாடிக்கொண்டிருந்தாய் என்றால் இது இப்படியே தொடர்ந்து கொண்டு உன் நிலை இன்னும் மோசமானதாக மாறும். கஷ்டங்கள் தொடரும். இது நான் உனக்கு விடுக்கும் எச்சரிக்கை மணி. உன் செயலில் நீதான் இன்னும் இறங்கி செய்ய வேண்டும். எது நடந்தாலும் உன் செயல் செய்து கொண்டே இருக்க வேண்டிய நேரம் இது. உட்கார்ந்திருந்தால் இப்படியே உட்காரு. அதற்குள் உன் காலம் முடிந்தே போய்விடும். இதனால் உன் தலைமுறைக்கும் பாதிப்பு கூடும். இது உனது அடுத்த ஜென்மத்திற்கும் தொடரும்போது இன்னும் நீ மேலே எழுந்திருக்க முடியாதபடியான நிலைமை உனக்கு வரும். நீ என்னை விட்டு தள்ளி போனால் பாதிப்பு தான் உனக்கு கூடும். எது நடந்தாலும் என்னை விட்டு நீங்கி போகாதே. உன்னை சுற்றி நிறைய தீய சக்திகள் உள்ளன. மாய வலையில் மாட்டிவிட்டு சில சிக்கலில் மாட்டி நீ அழுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து செயல்படு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு செயலிலும் நான் உன்னிடம் நெருங்கி வருவேன். இப்போது ஓரளவு புரிந்திருக்கும் மாய வலையின் ஆட்டத்தை. மற்றவர் அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நான் காட்டிய வழியில் நீ பயணித்தால் உன் வறுமை நிலை அவர்களுக்கு திரும்பிவிடும். இந்த மனிதன் என்ன செய்தாலும் அழுது தீர்த்துவிட்டு தன் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றான் என்ற தீய சக்தியை திரும்பி கெட்டவர்களுக்கு சென்றுவிடும். தன் ஆட்டத்தை துவங்க. நீ ஒரு கடின உழைப்பாளியாக இருந்து போராடும் பட்சத்தில் இதெல்லாம் நிகழும். இல்லை என்றால் எதுவும் மாறாது. உன் நிலையும் இன்னும் கீழிறங்கும். ஆனால் பயப்படாதே, நான் உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன். போராடு, போராடிக்கொண்டே இரு. அதிகாலை தியானம் செய். என் முன் வந்து அமரு. உன் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயம் நான் உனக்கு காட்டுவேன். உன்னை உயர்த்தவேதான் நானும் இங்கே போராடி கொண்டிருக்கின்றேனே தவிர உன் நிலை கீழிறங்க இல்லை. உழைப்பின் அருமையை உனக்கு புரிய வைப்பேன். நீ செய்யும் வேலையிலிருந்து உன்னை திசை திருப்ப உனக்கு உடலாலும் சரி மனதாலும் சரி ஏற்படுத்தும் காயங்கள் இந்த உடலுக்கு மட்டும்தான். உன் ஆன்மாவுக்கு என்றென்றும் கிடையாது என்பதை புரிந்து உன் வேலையில் தொடர்ந்து செயல்படு. உன் ஆன்மா இந்த சாய் ஆன்மா ஆகும். கந்த சுவாமிக்கு உகந்த இந்த வளர்பிறை செவ்வாய்க்கிழமை நன்னாளில் உன் பிரியமான கந்த சுவாமியின் வேலை தொட்டாயா? உன் வாழ்க்கையில் ஆடினவர்களின் ஆட்டம் கீழறங்க இந்த வேலை தொட்டாயா? நீ இருக்கும் இடத்தை விட்டு மூட்டை கட்டி சந்தோஷமான உலகத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் நேரம் வந்தாச்சு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.